லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரே இடத்துல இருந்து 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 2 ஜெர்சி மாடுகளும் ஒரு ஹெச்எஃப் மாடும் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஹெச்எஃப் கிராஸ் மாடு 3மே வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம சேனலை பார்த்து அதிகமாக மாடு வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியவங்க தான். கோயம்புத்தூர் நண்பர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை இந்த 3 மாட்டில் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு வந்து 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு 3-4 நாள் தான் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல முகலட்சணத்தில் நல்ல வெள்ளை கொம்பில் வந்து பார்த்தோன்னா மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல காம்புமே வந்து பார்த்தோம்னா நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்க மாதிரியான காம்பு, நல்லா மடி எடுத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தலையீத்துக்கு இந்த மாட்டுக்கிட்ட இருந்து ஒரு 12 to 13 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பேக் வெயிட் இருக்கக்கூடிய மாடாக தான் இந்த மாடு இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மாடாக தான் இந்த மாடு வந்து இருக்கும். ஏன்னா முகலட்சணமும் இருக்குது, நல்ல மடி வளமும் இருக்குது, மாடும் நல்ல பேக் வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி மாட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா மாடு வந்து இன்னும் 2 நாளில் கன்று போடுற மாதிரி இருக்குது. நல்லா மடியும் வந்து எடுத்துக்கிறதுக்கூடிய பட்சத்தில் எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் ஆசைப்பட்டு கேட்பாங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. வாங்க, இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா ஒரு சிந்தியும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிந்தியும் ஒரு ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு தான். பாலில் வந்து நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். மாடு வந்து நல்ல மடிலூஸ் எடுத்திருக்கக்கூடிய மாடு நல்ல இளம் மாடுனே வந்து சொல்லலாம். ஏன்னா மாட்டோட நடையை வச்சே நம்மளால் வந்து சொல்ல முடியும். சிலர்லாம் வந்துட்டு 3ஆம் ஈத்து மாடுன்னு சொல்லுவாங்க, 2ஆம் ஈத்து மாடுன்னு சொல்லுவாங்க. மாடு ரொம்ப மெதுவாக நடக்கும். அதுலேயே வந்து பார்த்தோன்னா மாட்டோட வயசை நம்மளால் கணக்கிட முடியும். கடைப்பல் முளைப்பு 3ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லிருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். கறவை திறன் 15 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல உடல் வளமான மாடு, நல்ல தோல் நைஸில் வந்து பார்த்தோன்னா மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல மடிலூஸும் வந்து பார்த்தோன்னா மாட்டுகிட்ட இருக்குது, காம்பு வளம் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து கிணத்துக்கடவு அப்படின்ற இடத்துல ஜெகதீஷ் என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்துருக்கக்கூடிய 2 மாடுகளுமே நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள். ஒன்று நல்ல ஜெர்சி மாடு, இன்னொன்று ஜெர்சியும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு. பார்த்த மாடு ஒரு 13 லிட்டரும், இந்த மாடு ஒரு 15 லிட்டர் கறவை திறனும் தாராளமாக கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. வாங்க, 3ஆவதாக ஒரு ஹெவி சைஸில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டையும் பெரிய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இன்னொரு 10 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நல்ல ஹெவி சைஸில் ஒரு ஹெச்எஃப் மாடு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பொதுவாக பியூர் பெயிட்டில் வந்து ஒரு ஹெச்எஃப் மாடு வாங்கும் போது என்ன தான் ஒரு கிராஸ் மாட்டை விட ஒரு 2 லிட்டர் சேர்த்து வந்தாலும் பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் மாடும் வந்து பியூர் ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் இளைக்க ஆரம்பிச்சிரும். இது மாதிரியான கொஞ்சம் கிராஸ் ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகள் வாங்கினா மாடு வந்து மேனி இளைக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் கறவை திறனும் நல்லாவும் எடுத்து கொடுக்கும். மாடும் வந்து பார்த்தோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு வாங்குகிற விலையை விட கொஞ்சம் கிராஸாக இருக்கக்கூடிய மாடு விலையும் குறைச்சி வாங்க முடியும். இந்த மாடும் சுழி சுத்தம் கொண்ட மாடு தாங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, ஹெவி சைஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இருந்தாலும் நேரில் போய் பார்க்கும்போது மாடு நல்லா பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. வீடியோவில் பார்க்கும்போது ஆவரேஜாக தெரியுது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது நல்ல பேக் வெயிட்டில் நல்லா மடி எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவுல இருந்து பொள்ளாச்சியில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 3 மாடுகளுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடுகள், நல்ல அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், இளம் மாடுகளாகவும் இருக்குது. கோயம்புத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் போய் பார்த்து கூட வாங்கிக்கலாம். இல்லை கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு விலையும் கேட்டு அனுசரித்து வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களும் வாங்கிக்கலாம்.
இந்த 3 மாடுகளில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கிங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பத்தலனாலும் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. நல்ல தெளிவான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.